நாங்கள் கடந்த செவ்வாய்க்கிழமைகளிலும் போன ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் தேவனுடைய சுவிசேஷம் என்கிற அந்த தலைப்பிலே நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். நாங்கள் கடந்த 2 கிழமையும் பார்த்தோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒரு வெற்றி பவனியாக இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஆண்டுடைய சுவிசேஷம் சொல்லுது, இந்த சுவிசேஷ புத்தகம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் எங்களை வெற்றி பவனியில நடத்துகிறாராம். இயேசுவினுடைய வெற்றி பவனியில நடத்துகிறார் என்று கடந்த 2 கிழமையா பார்த்தோம். ரைட், இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை பேச போகிறேன். சுவிசேஷத்தை தேவன் தான் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? தேவன் சுவிசேஷத்தை, தேவனிடத்திலிருந்து சுவிசேஷம் வந்தது. இந்த சுவிசேஷம் எப்படி அழைக்கப்படுது என்றால், நாங்க தேவனுடைய சுவிசேஷம் என்கிற தலைப்பிட பார்த்தோம். என்ன, தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஆளுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? மனுஷனை எப்படி உண்டாக்கினாரு? ஆளுகிறவனை உண்டாக்கினார், ஆண்டு கொள்ளும்படிக்கு உண்டாக்கினார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நிறைய ஜனங்கள் இன்னைக்கு நம்மளும் கூட நிறைய காரியங்களை நம்ம ஆளாம நிறைய காரியங்களினால நம்ம ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்களை நம்ம ஆண்டு கொள்ளணும், நம்ம ரூல் பண்ணணும், ஏன்னா நம்ம சொன்ன அதை கீழ்ப்படியும். ஆனா நிறைய காரியங்களுக்கு நம்ம கீழ்பட்டு போயிருக்கிறோம். பணம் நம்ம சொல்றதை கேட்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம சொல்றதை கேட்கும். எல்லா மனுஷனுடைய பாதப்படிக்கு கீழே தேவன் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு மனுஷனால, இன்னைக்கு நம்மளால ஏன் நிறைய காரியங்களை ஆள முடியல? இன்னைக்கு நிறைய பேர் கடன் பிரச்சனைகள் ஆளுது, என்ன வியாதி ஆளுது, என்ன சுகவீனம் ஆளுது, மதுவுக்கு அடிமையா இருக்கிற அந்த காரியங்கள் ஆளுது, பலவிதமான அடிமைத்தனங்கள், என்ன மோக இச்சைகள், என்ன சீர்கேடான எண்ணங்கள், இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அது எல்லாவற்றின் மேல நாங்க ஆளுகை செய்து ஜெயம் எடுக்க முடியாம அவைகள் நம்மளை ஆளுகை செய்து அவைகள் என்ன செய்து கொண்டிருக்கிற நம்மளை கொண்டு இருக்குது. இது நம்மளை கொண்டு இருக்குது. அப்ப நம்ம அதை மேற்கொள்ளணும்டா, ஏன்னா நம்ம அதை ஆண்டு கொள்ளணும்டா, நாங்க என்ன செய்யணும்டா? சுவிசேஷத்தை பார்க்கணும். தேவன் எப்படி அதன் மேல ஆளுகை செய்கிறார் என்றதை பார்க்கணும். தேவன் எப்படி ராஜரீகரம் பண்ணுகிறார் என்றதை பார்க்கணும். அப்ப அதை நம்ம பார்க்க நம்மளும் அவருடைய சாயலாக அவரை போலவே ஆளுகிறவர்களா மறுரூபம் அடைவோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அங்க அதான் சொல்லுது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன சொல்லப்படுது பாருங்க, நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவனா இருக்கிறேன், நான் ராஜாவினுடைய பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? என்னுடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார், என்னையும் ராஜாவா உண்டாக்கி இருக்கிறார், என்ன நம்மள ராஜாக்கள் ஆசாரியர்களா உண்டாக்கி இருக்கிறார். வெளிப்படுத்தல 1:5-6 சொல்லுது, நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நாங்க ராஜாக்களா இருக்கிறோம், ஆளுகை செய்கிறவர்களா இருக்கணும். அப்ப இதை நம்ம பார்க்கணும், வேதத்தை திறந்து நம்ம பார்க்கணும். என்ன வேதம் எப்படி சொல்லுது, இயேசு என்னன்னு சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற என்னை எப்படி சொல்லுதுன்னு பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருன்னு பார்க்கணும்னு நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். அப்ப இங்க சொல்லுது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருமே, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஆட்களை பணம் ஆளுகை செய்யலாம், ஐஸ்வர்ய மயக்கம் ஆளுகை செய்யலாம், மது ஆளுகை செய்யலாம், இன்னும் பலவிதமான போதை வஸ்துக்கள் அவங்களை ஆண்டு கொள்ளலாம், என்ன மோக இச்சைகள் அவங்களை ஆண்டு கொள்ளலாம். ஆனா என்னையும் உங்களையும் அது ஆளக்கூடாது. நம்மளை ஆண்டவர் தான் ஆளணும், நம்மளை இயேசு ராஜா தான் ஆளணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அவருடைய உதவியோடு அவருடைய பலத்தோடு நாங்க என்ன செய்யணும்? இவைகளை நாங்க ஆண்டு கொள்ளும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அவைகள் நம்மளை ஆள்றதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, அவைகள் நம்மளை ஆள்றதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிசாசு எதிர்த்து நிற்கும்.
பிசாசினுடைய காரியங்களை எதிர்த்து நிற்கணும். ஏன்னா பிசாசை எதிர்த்து நிற்கணும், பிசாசினுடைய காரியங்களையும் எதிர்த்து நிற்கணும். பிசாசு தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன் அல்ல. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. ஏன்னா இருளின் ராஜ்யம். ஆண்டவர் அங்கிருந்துதான் நம்மளை பிரித்தெடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், தேவன் நமக்கு என்னத்தை தந்திருக்கிறார்? சுவிசேஷத்தை தந்திருக்கிறார். அந்த சுவிசேஷம் யாரை பற்றி சொல்லுது? போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். கடைசியா சுவிசேஷம், தேவன் தந்த சுவிசேஷம் யாரை பத்தி சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து யாரு? அவர் ராஜாவா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் எங்கிருந்து வந்தாரு? ராஜ்யத்திலிருந்து வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு விதைக்கிறதுக்காகவே வந்தார். நாங்க திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 24:14. அது சொல்லப்படுது பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எப்பொழுது முடிவு வருமா? எப்பொழுது முடிவு வருமா? இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படும் போது என்ன வருமா? முடிவு வருமா? அதுக்கு மேலோட வசனம் சொல்லுது பாருங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதுக்கு மேல நீங்க வாசிச்சீங்கன்னா பலவிதமான உபத்திரவங்கள். ஏன்னா இந்த கடைசி காலத்துல, இது கடைசி காலத்தை குறித்து சொல்லப்படுது. அதுல பாருங்க 5வது வசனத்திலிருந்து நீங்க பாருங்க, 4வது வசனத்திலிருந்து பாருங்க. நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒருத்தனும் உங்களை ஏமாத்தாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. ஏன் எச்சரிக்கையா இருக்க சொல்றாருண்டா? ஏனெனில் அநேகர் வந்து என்ன செய்வாங்க? இந்த கடைசி காலத்துல நிறைய பேர் வருவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், என்ன தவறான முறையில வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவங்க, நான் தான் கிறிஸ்து என்று சொல்றவங்க. அதுல சொல்லப்படுது பாருங்க, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, அவங்களும் வாயில இயேசுவை தான் பேசுவாங்க, இயேசுவோட பேரை தான் பேசுவாங்க, தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகரை நான் தான் உங்களை விடுவிக்க போறேன், என்னிடத்திலிருந்து தான் மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு சொல்லி, என்ன நீங்க என்னைய நம்புங்க, என்னிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஜனங்களை வஞ்சிப்பாங்க. இதெல்லாம் கடைசி காலத்துல நடந்து கொண்டிருக்குது. அதுக்கடுத்து சொல்லுது பாருங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஏன்னா நம்முடைய தேசத்துல யுத்தம் நடந்திருக்குது. இன்னைக்கு நம்ம இஸ்ரேல் ஈரான் தேசத்துங்களுக்கு இடையில நடக்கிற யுத்தங்கள், ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில நடக்கிற யுத்தங்களை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். என்ன இஸ்ரேல் படைக்கும் ஹமாஸ் படைக்கும் இடையில நடக்கிற யுத்தங்களை தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டே, என்ன பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடக்கிற யுத்தங்களை கேள்விப்படுறீங்களா இல்லையா? கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அது பைபிள்ல எப்பயோ தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கேள்விப்படுவீர்கள், அழுது புலம்புங்கள் பைபிள் சொல்லல. நீங்கள் கலங்காதபடி, கலங்காதபடிக்கு, அதை குறித்து பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையா இரு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் நடக்க வேண்டிய காரியம், சம்பவிக்க வேண்டிய காரியம். ஆனாலும் முடிவு உடனே. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இப்படி எல்லாம் நடக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இந்த ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் உண்மையாகவே அதி சீக்கிரமா வரப்போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா இதை வச்சுக்கொண்டு இப்படி பேசாதன்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா யுத்தங்கள்லாம் பைபிள் நடக்கும், நடந்த உடனே முடிவு. ஆனா அது சொல்லுது, ஆனாலும் முடிவு உடனே வராது, உடனே வராது. தொடர்ந்து வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், இந்த கடைசி காலத்துல ஜனத்துக்கு விரோதமா ஜனம் என்ன செய்யுமா? எழும்புமா. ராஜ்யத்துக்கு விரோதமா பாருங்க, இஸ்ரவேல் அந்த நாட்டுக்கு விரோதமா இன்னொரு நாடு எழும்புது. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் நம்முடைய தேசத்தில் அது வந்து போயிருக்குது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இது ஆரம்பம் தான். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் தான். ஐயோ வேதனையா பிரதர் நீங்கடா, ஆண்டவர் சொல்றாரு, கலங்காது, பயப்படாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்க சொல்லப்படுது பாருங்க, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக உபத்திரவங்கள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன செஞ்சிருவாங்களாம்? ஒருவர் காட்டி கொடுத்து ஆண்டவரை விட்டு விலகி போயிருவாங்க. தங்களை அவங்க காப்பாற்றி கொள்றதுக்காக
தங்களுக்கு நன்மைகளை வருவித்துக் கொள்றதுக்காக மற்றவங்களை கைவிட்டுருவாங்க, நெருங்கி பழகினவங்களை கைவிட்டுருவாங்க, ஆண்டவரை விட்டுருவாங்க, ஆண்டவர் மறுதளிச்சிருவாங்க, இடரல் அடைவாங்க, ஒருவரை ஒருவர் பகைப்பாங்க, அன்பு தனித்து போகும். அதை சொல்லுது பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளும் வந்து என்ன செய்வாங்க? கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லி, கள்ள போதனைகளை சொல்லி அநேகரை வஞ்சித்து சரியான சபையிலிருந்து பிரித்து கூட்டிட்டு போய் தவறான போதனைகளை கற்றுக் கொடுத்து தவறான காரியங்களை நடப்பிக்க வைப்பாங்க. ஏன்னா அக்கிரமம் மிகுதியாகும், அநேகருடைய அன்பு தனிந்து போகும். இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்குது. அநேகருடைய அன்பு தனிந்து போகுது. ஆனால் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் மத்தியிலே உலகத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போதும் ஆண்டுடைய புள்ள கடைசி பரியந்தும் அவன் நிலை நிற்கிறவனா இருப்பான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இப்ப சுவிசேஷம் நமக்கு என்னத்தை கற்றுத் தருது? முடிவு பரியந்தம் எப்படி நாங்க நிலை நிற்கிறது? இயேசு கிறிஸ்து கடைசி சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? தம்மை தாழ்த்தினார், பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார், அந்த மரண ஆக்கினையை தம்மீது ஏற்றுக்கொண்டார். அதே போல ஆண்டவருக்காக நாங்களும் இயேசுவை போல என்ன செய்யணும்? எங்களுடைய அந்த ராஜாதி ராஜாவை போல நாங்கள் என்ன செய்யணும்? நம்மளை தேவனுடைய சித்தத்துக்கு பரிபூரணமா ஒப்பு கொடுக்கும். ராஜ்யம் நம்ம மூலமா செயற்படுறதுக்கு நம்ம இடமளிக்கணும். தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய சித்தம் நம்மளை கொண்டு என்னவா இருக்குதோ அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்ப முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தவனே பயந்து போகிறவன், ஆண்டவரோடு விலகி போகிறவன், இடர்கள் அடைகிறவன், அவன் பூரணமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. குந்தி நடக்கிறவன் ரட்சிக்கப்பட விடுதலை அடைய முடியாது. ஆனா முடிவு பரியந்த ஆண்டவர் என்னை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாச அறிக்கைன்றது என்னது? நடக்கும் மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கும். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடுவதும் இல்லை, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருந்து ஆண்டவர் எனக்கு செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், என்னுடைய ஜெயம் என் கர்த்தரால் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை மகிமைகளை நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுங்க? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி அழிவுக்கு என்னை நீங்களாக்குகிறார். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் முடிவு பரியந்தம். கஷ்டத்தின் மத்தியிலையும் நாங்கள் நிலை நிற்கிறவங்களா இருக்கணும். உபத்திரவத்தின் மத்தியிலையும் நிலை நிற்கிறவங்களா இருக்கணும். யுத்தம் வரட்டும், அது வெளிநாட்டுல வரட்டும், உள்நாட்டுல வரட்டும், நம்ம வீட்டிலே வரட்டும், எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் நம்ம கர்த்தரை சார்ந்து வாரோம். குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தரை மட்டும் சார்ந்து இருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? எந்த நிலைமையிலையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அசையப்படக்கூடாது. ஏன்னா நம்ம அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன், நம்ம நிலைத்திருக்கோம், உறுதியா இருக்கும், ஸ்திரமா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? சரி, அதுக்கப்புறம் தான் சொல்றாரு பாருங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்றா என்னது? இந்த உலகத்துல இதெல்லாம் வரும், யுத்தம் வரும், பஞ்சம் வரும், பூமி எதிர்ச்சி வரும். ஆனா முடிவு உடனே வராது. ஆனா முடிவு பரியந்தம் நீ நிலையில் உடனே வராது. ஆனா நீ முடிவு பரியந்தம் என்ன செய்? நீ நிலையில் இல்லை. கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார், உன்னைய கொண்டு செய்வார், உன்னை வித்தியாசமா நடத்துவார். இந்த ராஜ்யத்தில் உன்னை வித்தியாசமா நடத்துவார். அங்க சொல்றது பாருங்க, இந்த ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் எந்த ராஜ்யத்தில்? இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்துல வாழுகிற நம்ம அந்த ராஜ்யம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இப்ப நான் அறிவிக்கிறது யாருடைய ராஜ்யம்? எந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம். அது என்ன செய்யுமா? பூலோகம் எங்கிலும் உள்ள சகல தேசங்களுக்கும் அது சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் பெரிய வரணுமாட்டா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கம் பண்ணணும். அந்த பிரசங்கத்தை கேட்டாதான் அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுப்பாங்க, எடுத்தாதான் சீஷர்கள் ஆவாங்க. அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்?
என்ன அப்ப கேள்விப்படணும்னா பிரசங்கிக்கணும், ஒரு பிரசங்கியார் இருக்கணும். அது குறித்து நாங்க பார்த்தோம் ரோமர் 10. அதுக்கு கீழே நாங்க பார்க்கிறோம் இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் எல்லா நாடுகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் போது ஆண்டவருடைய வருகை இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரைட். அப்ப இந்த சுவிசேஷம் நம்ம பார்த்தோம், இது தேவனுடைய சுவிசேஷம். இந்த தேவனுடைய சுவிசேஷம் யாரை பற்றினது? இயேசுவை பற்றினது. தேவன் இயேசுவை கொண்டு இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறாரு? நம்மள பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறார், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குறார், என தோல்விக்குரிய வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்குறார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல குறைவுகளிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம விட முடியாத அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வர்றார், குடும்ப பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர்றார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப எல்லாவற்றிலும் இருந்து, பாவத்தின் விளைவாக வந்த அனைத்து தீமையிலும் இருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மளை வெளியே கொண்டு வர்றார், நம்மளை விடுவிக்கிறார், நம்மளை தப்பு வைக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சரி, அப்ப இது யாரு? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமா இருக்குது. இப்ப ரோமர் 12:2 சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். நம்ம இந்த பிரபஞ்சத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்க பரலோக தேவனின் பிள்ளைகளா இருக்கிறோம், நாங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை, ராஜ்யத்தின் புத்திரன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நம்மளை யார் ஆளுகை செய்யணும்? அந்த ராஜா தான் ஆளுகை செய்யணும், இயேசு தான் ஆளுகை செய்யும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இயேசு தான் நம்மளை ஆளுகை செய்யணும். இன்னைக்கு நம்மளை ஆளுகிற அதிகாரிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. என்ன, நம்மளை ஆளுகிறவங்க இந்த தேசத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. என்ன, இன்னைக்கு இலங்கை தேசத்தில் இருக்கிற, இலங்கையில் இருக்கிற அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற 225 பேரும் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய பட்டணத்துல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஸ்தலத்துல, பொறுப்பு கொடுக்கப்பட்ட இடங்கள்ல அவங்க அந்த பிரதேசங்களை, அந்த பட்டணங்களை அவங்க ஆளுகை செய்கிறாங்க. ஆனா அவங்கள அந்த அவ்வளவு பெரிய ஆளுகை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதே போல இந்த உலகத்துல எத்தனையோ தேசங்கள், 200க்கும் மேற்பட்ட தேசங்கள் இருந்தாலும் இந்த எல்லா தேசத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு தேசம் என்கிற ஒரு தேசம் இருக்குது. அதே போல அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர், அவர் என்னையும் உங்களையும் மட்டுமில்ல உலகத்தை ஆளுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம படிச்சோம், என்ன, நீரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். என்ன, மொத்த உலகத்தை ஆள்பவரே எங்கள் இதயத்தில் வாழ்கிறார். நம்முடைய இதயத்தில் வாழ்கிறவர் யார் தெரியுமா? இந்த மொத்த உலகத்தையும் ஆளுகிற ஆண்டவர். இலங்கை தேசத்தை ஆளுகிற ஆண்டவர் அல்ல, மொத்த உலகத்தை ஆளுகிற ஆண்டவர் என் இதயத்தில் வாழ்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மொத்த உலகத்தையும் ஆளுகை செய்யும் ஆண்டவர் என் இதயத்தில் வாழ்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. எங்க இருக்குதா? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதா? அங்கே இருக்குது, இங்க இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா ராஜா எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சரி, அப்ப இங்க பாருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல், அப்ப இந்த உலகம் சொல்லுகிறபடி இருக்கக்கூடாது. உலகத்துல யுத்தங்கள் கேள்விப்பட்டால் அவங்க பயப்பட்டு கொண்டு, என்ன கவலைப்பட்டு கொண்டு, அங்க இங்கே அலைஞ்சு ஓடிக்கொண்டு ஒளிஞ்சு கொண்டு இருப்பாங்க. அப்ப நீ அவங்கள போல அந்த நாட்கள் இருக்காது. நீ வித்தியாசம் உள்ளவனா இரு, ஒத்த வேஷம் தரிக்காத. தேவனுடைய நன்மை என்னது, பிரியம் என்னது, பரிபூர்ண சித்தம் என்னதென்று என்ன செய், பகுத்து ஆராய்ந்து உன்னுடைய மனதை புதிதாக்கி கொள்ளு. இன்னைக்கு நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சரி, அப்ப இன்னைக்கு நம்ம விசேஷமா பார்க்கிற காரியம் என்னென்றா, தேவனுடைய சுவிசேஷம் தேவ ராஜ்யத்திலிருந்து வருகிறது. தேவனுடைய சுவிசேஷம் தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷமா இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமா இருக்குது. அப்படின்னா என்ன பினகாசம்? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன பினகாசம்டா, இந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் நம்மளை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறவர் உங்களுடைய முதலாளி இல்லை, உங்களை படைத்த ஆண்டவர். இந்த ஊழியத்தை நடத்துகிறவர் என்ன படைத்த ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப என்னை ஆளுகை செய்கிறார், நான் அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறேன். ஏன்னா இந்த நாட்டு ஜனாதிபதியினுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறவங்க
ஜனாதிபதி பஞ்சமடையும் போது அவங்களும் பஞ்சமடைஞ்சிருவாங்க. நாடு பஞ்சமடையும் போது பஞ்சமடைஞ்சிருவாங்க. ஒருவேளை ஜனாதிபதியால் சில காரியங்களை சரி செய்ய முடியாம போகலாம். ஆனா நம்முடைய ஆண்டவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம அவருடைய கரத்துல இருக்கும்போது அவர் நம்மளை காப்பார், அவர் நம்மளை ஏந்துவார், அவர் நம்மளை சுமப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்ம திருப்பி வருவோம். ரோமர் 1 அதிகாரம் அதுல இருந்து நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 1 அதிகாரத்துல 4-5 வசனங்களை வாசிங்க. இந்த தேவனுடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த தேவனுடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. ஏன்னா அதுல சொல்லப்படுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் என்ன செய்யறாரா? தீர்க்கதரிசி மூலமாக, ஊழியக்காரங்க மூலமாக எங்க எழுதி வைத்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவை பத்தி எங்க எழுதப்பட்டிருக்குது? உங்களோட கையில இருக்கிற தேவனுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. உங்களோட கையில இருக்கிற இந்த வேதாகமத்துலதான் தீர்க்கதரிசிகள் என்ன எழுதி வைத்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதி வைத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி எங்க இருந்து இருக்குது? மத்தேயில இருந்தா இருக்குது. மத்தேயில இருந்து மட்டுமா எழுதப்பட்டிருக்குது? மத்தேயில இருந்து வெளிப்படுத்தல் மாத்திரம் மற்றும் இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதப்படல. ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆதியிலே பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் எப்படி எதனால உண்டாக்கினாரு? இயேசுவினால் உண்டாக்கினார். இயேசு யாரு? அவர்தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். உண்டானது எல்லாம் அவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது, அவரால் உண்டாக்கப்பட்டது, அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. கடைசியா 14 வசனத்துல சொல்றது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யார் அந்த வார்த்தை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் மூலமாகத்தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அந்த ராஜா தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார், அவர் தான் எல்லாத்தையும் படைத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சரி, அப்ப இங்க என்ன சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசிகள் வேதாகமத்துல என்ன செய்திருக்கிறாங்கன்னா, எழுதி வைத்திருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றினதான சுவிசேஷத்தை பத்தி, இயேசு கிறிஸ்துவை பற்றினதான தேவனுடைய சுவிசேஷத்தை பத்தி தேவனே என்ன செய்திருக்கிறார்? ஏற்கனவே தீர்க்கதரிசி மூலமா எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா முதலாக ஆதியாகமம் 3:15 சுவிசேஷம் போடப்படுகிறது, அவர் உன் தலையை நசுக்குவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இயேசு சாத்தானின் தலையை நசுக்குவார் என்று மோசே என்கிற தேவ மனிதனால தீர்க்க தரிசனமாக என்ன செய்திருக்கிறார்? தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 3, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இந்த நியாயப்பிரமாணங்களை எழுதினது யாரு? இந்த தோரா என்கிற இந்த புத்தகங்களை எழுதினது யாரு? மோசே. ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி என்ன செய்கிறார்? தேவ ஆவியானவர் துணையோடு எழுதுகிறார். அப்ப அவர் தான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானின் தலையை இயேசு நசுக்குவார். அவர் இந்த உலகத்துக்கு வருவார், பிசாசின் தலையை நசுக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதத்தின் முதல் சத்தியமா இருக்குது, சுவிசேஷமா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரைட். அப்ப இது இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம், தீர்க்கதரிசிகளாலே முன்னறிவிக்கப்பட்ட சுவிசேஷமா இருக்குது. இந்த சுவிசேஷத்தை குறித்து தேவன் தீர்க்கதரிசி மூலமா வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நாங்க ஆதியாகமத்திலிருந்து படிக்கும் போதே நம்ம இனி படிக்கும் போது ஆராயணும், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுது. ஆதியாகமத்துல எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சில காரியங்களை நான் ஆதியாகமத்துல காட்டுறேன். நம்ம எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 1வது அதிகாரம். ஆதியாகமம் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 1ஆம் அதிகாரத்துல இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அங்க இயேசு வர்றார். அங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினர் அங்க வர்றார். அங்க குமாரன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னும் சொல்ல போனா ஆதியாகமம் 1:1 இயேசு இருக்கிறார்.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்க எங்க பின்னவாச இயேசு இருக்கிறார், இங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கீழே சொல்லப்படுது பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர். சரி, இப்ப நமக்கு தெரியுது எங்க தேவன் இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறார். எங்க பின்னவாச இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆதியிலே தேவன் வார்த்தையின் மூலமாய் இயேசுவின் மூலமாய் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் இயேசுவின் மூலமாய் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். அப்படின்னு என்ன வார்த்தையின வாயை திறந்து பேசுறார், வாயை திறந்து இயேசுவை பேசுறார், குறைவை பார்த்து இயேசுவை பேசுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அங்கவே ஆதியாகமத்திலே இயேசு இருக்கிறார். என 2ஆம் அதிகாரத்திலே நாங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்திலையும் நாங்க பார்க்கும்போது அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அங்க என்ன செய்றார் தேவன்? அங்க பாருங்க, எல்லாவற்றையும் உண்டாக்கி அங்க மனுஷனுக்கு பண்படுத்த பராமரிக்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அங்க 15ஆம் வசனம் தொடக்கம் வாசிங்க. அங்க சொல்லப்படுது பாருங்க, பின்பு தேவனாகி கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தனித்து இல்லாம ஒன்றா இருக்கிறாங்களோ அதே போல மனிதனும் ஒன்றா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் ஏற்ற துணையை உண்டாக்கினார். 3ஆம் அதிகாரத்திலே நாங்க பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலேயும் அங்க இயேசு இருக்கிறார். 3:15 பார்க்கிறோம், அவர் என்ன செய்வார்? தலையை நசுக்குவார் என்ற வார்த்தையில் அங்க இயேசு இருக்கிறார். புறவு பார்க்கிறோம், கீழே நீங்க வந்தீங்கண்டா அங்க ஆதாம் நிர்வாணி என்று சொல்லி இருக்கிறான், என்ன ஒளிந்து கொள்றான். ஆண்டவர் அவங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக என்ன செய்ய ஒரு மிருகத்தை, என்ன ஒரு பலி, அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. இப்ப பழைய ஏற்பாடு முழுக்க இந்த பலிகள் வருது, இதெல்லாம் யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். பழைய ஏற்பாடுல இயேசு இருக்கிறாரா இல்லையா? பழைய ஏற்பாடுல இயேசு இருக்கிறார். சரி, இப்ப நம்ம ரோமருக்கு வருவோம். ரைட், இதைத்தான் என்ன செய்திருக்கிறாங்க? இதைத்தான் தேவன் தீர்க்கதரிசி மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். எங்க எழுதி வைத்திருக்கிறாரு? பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல என்ன செய்திருக்கிறார்? தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். ரைட், இப்ப சொல்லுது பாருங்க, பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தம்முடைய சுவிசேஷத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினபடி இயேசு எப்படியெல்லாம் இருக்கிறார், இயேசு எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறக்கிறார், அதெல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்லப்படுது. முதலாவது சொல்லப்படுது பாருங்க, மாம்சத்தின்படி இயேசு தாவீதின் சந்ததியில பிறப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாம்சத்தின்படி இயேசு எந்த சந்ததியில பிறப்பாரு? தாவீதின் சந்ததியில பிறப்பார். அதனாலதான் மத்தேயு 1:1 நீங்க எல்லாம் வாசிங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனாகி தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. என்ன, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பாருங்க இந்த வம்ச வரலாறு மாறுறதுக்கு பிசாசு எவ்வளவோ தடைகளை கொண்டு வந்தான், எத்தனையோ தடைகளை கொண்டு வந்தான். இஸ்மவேலை கொண்டு வந்தான். என்ன, ஈசாக்கள் மூலமா, சாராள் மூலமா சந்ததி வராதபடிக்கு வேற மாதிரி கொண்டு போறதுக்கெல்லாம் பிசாசு முற்பட்டான். ஆனா தேவன் அப்படிப்பட்ட நேரத்திலையும் அவர்களோடு கூட இருந்து தம்முடைய திட்டத்தை, வாக்கு திட்டத்தை, அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அங்க பாருங்க, இயேசுவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான். இப்படியே நாங்க பாத்தீங்கன்னா கடைசியா யோசேப்பு, இயேசுவின் தகப்பனாராகிய யோசேப்பு மட்டும் வர்றாங்க. யோசேப்பு மட்டும் அங்க வர்றாங்க பாருங்க. அப்ப வரும்போது 18ஆம் வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே
அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க, 19ஆம் வசனத்துல இன்னும் அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டுதான் இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவள் புருஷனாகிய யோசேப்பு, அவள் புருஷனாகிய கடவுள் நியமிச்சிட்டாரு. என்ன நியமிச்சிட்டாரு? மரியாளுக்கு யோசேப்பு தான். யோசேப்புக்கே அது தெரியல. மரியாளுக்கு ஏற்ற துணை யாரு? யோசேப்புக்கு ஏற்ற துணை யாரு? மரியாள் தான். இயேசு யாருடைய சந்ததியில வரணும்? தாவீது சந்ததியில வரணும். யாருக்கு குமாரனா வரணும்? யோசேப்புக்கு குமாரனா வரணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் முன்குறித்தார், ஆண்டவர் நியமித்தார், ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இங்க சொல்லுது பாருங்க, மாம்சத்தின்படி இயேசு எந்த சந்ததியில பிறப்பாரு? தாவீதின் சந்ததியில பிறப்பார். அடுத்தது பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன். பரிசுத்த ஆவியின்படி அவர் யாரு? தேவனுடைய மகன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்ன பிதா சுதன் பரிசுத்தா என்று சொல்லுவாங்க. பிதா மகன், தந்தை மகன், தூய ஆவி. அப்படின்னா சுதன் என்ற யாரு? மகன். அப்ப தேவனுடைய சுதன் என்ற யாரு? தேவனுடைய மகன். மாம்சத்தின்படி தாவீதின் குமாரன். இயேசு யாரு? இயேசு யாரு? தாவீதின் குமாரன். எதன் அடிப்படையில? மாம்சத்தின் அடிப்படையில. இன்னைக்கு நானும் நீங்களும் மாம்சத்தின் அடிப்படையில். நான் மாம்சத்தின் அடிப்படையில ஜேக்கப்புடைய பிள்ளை. ஆனா பரிசுத்த ஆவியின் அடிப்படையில நான் தேவனுடைய பிள்ளை. ஆவிக்குரிய ரீதியில நான் தேவனுடைய பிள்ளை. மாம்சத்தின்படி நான் இந்த உலகத்துல வாழ்றேன். ஆவியின்படி நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்களும் அப்படித்தான். நீங்க இந்த உலகத்தின் மாம்சத்தின் அடிப்படையில உங்களோட தாய் தகப்பன்மார் உங்களுக்கு தாயா தகப்பனா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவிக்குரிய ரீதியில அவர் தான் ஆண்டவரா இருக்கிறார், அவர் தான் தகப்பனா இருக்கிறார். இந்த மாம்சம் அழிந்து போயிரும், ஒளிந்து போயிரும். உள்ள இருக்கிற ஆவி, தேவனால் உண்டான ஆவி, அது நித்திய காலமா வாசமா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனாலதான் நாங்கள் இந்த உலகத்தினுடைய தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியும், அவங்களை மதிக்கணும், கனம் பண்ணணும். அதை காட்டிலும் ஆண்டவரை கனம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவரை கனம் பண்றவன் சொந்த அப்பா அம்மாவையும் கனம் பண்ணுவான், விசாரிப்பான், அவங்களுடைய தேவைகளை சந்திப்பான். சரி, அப்ப இங்க சொல்லப்படுது பாருங்க, இயேசு மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில பிறக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் யாரு? தேவனுடைய பிள்ளை. நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்கள் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளை. நான் தேவதான் சொன்னேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ராஜ்யத்தின் புத்திரன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சரி, இப்ப நீங்க பாருங்க, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே. எல்லாம் சொல்லுங்க, மாம்சத்தின்படி. இன்னும் சத்தமா, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அப்ப இயேசு தேவனுடைய குமாரன் தான். என்ன, தாவீதின் சந்ததியில பிறந்தவர் தான். ஆனா உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் என்ன செய்தாராம்? இவர் தான் தேவனுடைய குமாரன் என்பது உறுதியானது. அவர் உயிர்த்தெழுதல் எதை வெளிப்படுத்திச்சு? அவருடைய அந்த உயிர்த்தெழுதல் எதை வெளிப்படுத்திச்சு? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நம்ம இதை கடைசியை நம்முடைய வாழ்க்கையோட இதை என்ன செய்வோம்? ஒற்றுமைப்படுத்தி பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்திருக்கிறார்? ஆவிக்குரிய ரீதியில் நம்மளை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஞானஸ்தானம்னா என்ன? தண்ணியில முக்கி வெளியே வர்றதா? ஞானஸ்தானம்னா என்ன? நான் நிறைய தடவை சேர்ச்சிலேயே பேசியிருக்கிறேன். கிறிஸ்துவுடன் என்ன செய்யறது? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. ஞானஸ்தானம் என்கிறது தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறது அது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தவங்களும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா இல்லையா? ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க.
ஞானஸ்தானம் என்கிறது என்னது? முக்கிய எடுக்கிறது இல்லை. ஞானஸ்தானம் என்கிறது இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னும் சொல்ல போனா இயேசுவோடு நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன், அடக்கம் பண்ணப்பட்டேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவரோடு கூட நானும் உயிர் தெழுந்தேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இயேசு அங்கே நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மரிக்கல. அங்க என்னுடைய பாவம் அவர் மேல வைக்கப்பட்ட போது நான் தான் மரித்தேன். என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்ன சொல்லுங்க? என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், அடக்கம் பண்ணப்பட்டான். புதிய மனுஷனாக நான் உயிர் தெழுந்தேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இயேசு உயிர் தெழும் போது நாங்களும் அவரோடு கூட உயிர் தெழுந்தோமா? பைபிள் சொல்லுது. ரோமர் 8:12. ரோமர் 8:12 என்ன சொல்லுது? வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். கிறிஸ்துவ மரித்த நிலைமையிலிருந்து உயிர்ப்பித்தவர் யாரா? ஆவியானவர். இன்னைக்கு ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். அப்ப அவர் நம்மையும் உயிர்ப்பிப்பார். ஆவியில நாங்க உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம். இப்ப நமக்கு சரீரத்துலதான் இன்னும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியதா இருக்குது. இப்ப நம்முடைய மனது நாளுக்கு நாள் சத்தியத்தை கேட்க கேட்க என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கு? உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆவிக்குரிய ரீதியில நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இயேசுவை விசுவாசிச்சு அந்த நாள்லயே உயிரோடு எழுந்துட்டீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? மனதில் ஆத்மாவோட இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உயிர் அடைந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு நாள் நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் வருகிற நாள்ல நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். ஏன்னா அழிவுள்ளதாகிய இது, இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். சாவுக்கு ஏதுவான இது சாகாமையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம செத்து போனாலும் தேவன் நம்மளை உயிரோடு எழுப்புவார். இந்த சரீரம் மண்ணுக்கு போனாலும் தேவன் என்ன செய்வாரு? மறுபடி உயிரோடு எழுப்புவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல சரீரத்துக்காக படைச்சிட்டு இருக்காரு, உன்னுடைய ஆவி ஆத்மாவை என்ன செய்ய காத்து கொள்ளுண்டு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க? ரைட். அப்ப ஆண்டவர் உயிர் தெழும் போது, இயேசு உயிர் தெழும் போது, சுவிசேஷம் சொல்லுது, இயேசு உயிர் தெழும் போது என்ன வெளிப்பட்டுச்சான்? பலமா ரூபிக்கப்பட்டார். அவர் பலமா ரூபிக்கப்பட்டு அங்க சொல்லப்படுது பாருங்க, உயிர் தெழுந்ததுனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இயேசு உயிர் தெழும் போது அவர் இன்னும் பலமாக ரூபிக்கப்பட்டாரா? இவர் தான் தேவனுடைய குமாரன், இவர் தான் மேசியா, இவர் தான் உங்களை ரட்சிக்க வந்தவர். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம இந்த பகுதியை நம்முடைய வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஏன்னா நம்முடைய வாழ்க்கையோட இந்த பகுதியை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கு பின்னகாசு இதுல இருந்து நீங்க எனக்கு என்னத்தை கட்டித்தாரீங்க? இன்றைக்கு நம்ம பார்த்த பிரசங்கத்தில இருந்து எனக்கு என்னத்தை கட்டித்தாரீங்க? முதலாவது நாங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும், இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்தாலும், இந்த பாவம் நிறைந்த பிசாசின் ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த உலகத்துல நாம வாழ்ந்தாலும் பிசாசால நம்மளை தொட முடியாது. இந்த உலகத்தின் காரியங்களினால எங்களை ஆளுகை செய்ய முடியாது. என்னடா எங்களை ஆளுகிறவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் சிறந்தவராய் இருக்கிறார், அவர் என்னை ஆளுகிறார். ஆகையினால நான் இந்த உலகத்தை ஆளுகை செய்வேன். நான் பிசாசின் மேல ஜெயம் எடுப்பேன். நான் பிசாசை எதிர்த்து நிற்பேன். பிசாசு கொடுக்கிற காரியத்தை எதிர்த்து நிற்பேன். நான் ஆமாசாமி போட்டு கொண்டிருக்க மாட்டேன். நான் பிசாசை எதிர்த்து நிற்பேன். நான் சாத்தான நான் விரட்டுவேன். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன்? வியாதியை நான் விரட்டுவேன், தரித்திரத்தை நான் விரட்டுவேன், குறைவை நான் விரட்டுவேன். ஏன்னா இயேசு எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அவர் என் மூலமா கிரியை செய்வார், அவர் என்னைய கொண்டு செய்வார். அவருடைய பலத்தினால எனக்கு என்னவும் செய்ய முடியும். அவர் என்னைய பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிசாசை விரட்ட பலன் உண்டு, வியாதியை விரட்ட பலன் உண்டு, தரித்திரத்தை மேற்கொள்ள பலன் உண்டு. இன்னும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் ஜெயமெடுக்க எனக்கு பலன் உண்டு. அதுதான் வார்த்தை சொல்லுது. அப்ப இன்னைக்கு என்னத்தை படிக்கிறோம்டா? முதலாவது நாள் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம்.
அவர் எங்களை ஆளுகை செய்கிற இயேசு எங்களை ஆளுகை செய்கிற ராஜாவா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நாங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எங்களாலே இந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தினால எங்களாலே இந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியும். எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியும். எங்களுடைய குறைவுகளை மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அடுத்த காரியம் என்னென்றா நம்ம உயிர்ப்பிக்கப்படணும். நம்ம உயிர்ப்பிக்கப்படத்தான் அது என்ன செய்யும்? இயேசு நம்மளோட வாழ்க்கை போன கிழமையை தான் பார்த்தோம். நம்ம அதில் சொல்றது பலமாய் உயிர்த்தெழுந்ததுனாலே இயேசு அப்படியே மரித்து கல்லறையிலே கடந்திருந்தா நிறைய பேர் இயேசுவை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த போது அங்க என்ன நடந்தது? இவர் உயிர்த்தெழுவன்னு சொன்னாரே. யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு 3 நாளைக்குள்ள ஒரு ஆளால உயிர்த்தெழ முடியும் அப்படின்னு நம்பிக்கை. ஆனா இயேசு 3 நாள் முடிவுல தான் என்ன செய்தாரு? உயிர்ப்பித்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் லாசருவை 4வது நாள்ல உயிரோடு எழுப்பினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு சிறு பெண்ணை தலித்தாகுமே என்று சொன்ன சிறு பெண்ணை எழுந்திருந்து சொல்லி உயிரோடு எழுப்பினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதே போல நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்றா, இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே தேவனுடைய குமாரன் என்று பலமா ரூபிக்கப்பட்டார். அப்ப நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழும்போது நம்மளை சுத்தி வாழுகிற ஜனங்கள் நம்மள இயேசுவை பார்ப்பாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்குதான் செய்தி. இந்த சுத்தி வாழுகிற ஜனங்கள் நம்மள இயேசுவை பார்க்கணும். அதுதான் சுவிசேஷம் நமக்கு கற்றுத்தருது. நாங்க இயேசுவுக்கு ஒரு மாதிரியா இருக்கோம். நாங்க உலகத்துக்கு வெளிச்சமா உப்பா இருக்கோம். என்ன அப்ப பைபிள் என்ன சொல்லுது? பலமா ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை பலமா ரூபித்தது. நம்முடைய உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை முறை நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அது வெளிப்படுத்தும். நம்முடைய என்னுடைய உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை முறை, என்னுடைய உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை முறை நான் தேவனுடைய பிள்ளை என்பதை உலகத்துக்கு சொல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உதாரணத்துக்கு நம்ம பாவத்துக்கு தானே மரித்தோம். என்னத்துக்கு மரித்தோம்? பாவத்துக்கு மரித்தோம். அப்படின்னா பாவி என்கிற நிலைக்கு மரித்தோம். நீதிக்கென்று பிழைத்தோம். நீதிமானாக வந்தோம். நீதிக்கென்று பிழைத்தோம். நம்ம பாவிகள் தான். இயேசு நம்முடைய பாவத்தை எடுத்து மரித்தார். அவருடைய நீதி நமக்கு தந்தார். அவர் பாவமானாரு, நம்ம நீதிமானானோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 2 கொரிந்தியர் 5:21. ரைட். இப்ப நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்ற? நான் நீதிமானாக்கப்பட்டேன் இயேசுவினாலே, நான் நீதிமானாக்கப்பட்டேன். அப்ப இப்ப நீதிமானாகினா எப்படி என்ன செய்யணும்? நீதி செய்யணும். நீதியின்படி வாழணும். நீதிமானாகினா பாவியை போல இருந்து கொண்டிருந்தா உலகம் என்ன சொல்லும்? உலகம் இயேசு அறியுமா? உலகத்துக்கு உப்பா இருக்க முடியுமா? வெளிச்சமா இருக்க முடியுமா? நீதிமானாகி நாங்க, நீதிமானாக்கப்பட்ட நம்ம நீதிமான போல என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். என்ன கழுவப்பட்ட பன்றி என்ன செய்ய சேத்திர புரள்றது போல என்ன செய்யக்கூடாது? புரள கூடாது. திருப்பி போக பிள்ளைதான். நீதிமான் தான். ஆனா உலகம் என்ன செய்யப்பட முடியாது. உலகத்துக்கு மாதிரியா இருக்க முடியாது. உலகத்துக்கு மாதிரியா இருக்கணுமா இருந்தா இயேசு என்ன சொல்றாரு? எப்ப முடிவு வரும்? எல்லா ஜனத்தும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். என்ன தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படணும். அப்பதான் முடிவு வரும் வேதம் சொல்லுது. அப்ப ஒரு விதத்துல தாமதமாகி கொண்டிருக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் காரணமா இருக்கிறோம். இயேசுவின் வருகை தாமதமாகிறதுக்கு நம்ம காரணமா இருக்கிறோம். மற்றவங்க நம்ம மூலமா சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளணும். ஆனா நம்ம மூலமா இயேசுவை வெறுக்கிறாங்க. நம்முடைய செயற்பாடுகளினால இந்த இன்றைய கிறிஸ்தவர்களுடைய விசுவாசிகளுடைய என்ன சரியான நடத்தை இல்லாத தவறான வேதத்துக்கு புறம்பான செயல்களினால, வாழ்க்கை முறையினால அநேகர் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் அண்டையில வர முடியாம இருக்குது. அப்ப எப்படி இயேசு ஆண்டவர் வருவார்? அப்ப நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும். நான் அவரை போல மாறணும். என்ன சொல்றேன்? நான் அவரை போல மாறணும். இயேசுவை போல மாறணும். என்ன இயேசு உயிர்த்திடும் போது அவர் தேவனுடைய குமாரன் என்பது வெளிப்பட்டதான்.
இப்ப நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை முறை வாழும்போது நாங்க தேவனுடைய பிள்ளைகள், எங்களுடைய தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை உலகம் பார்ப்பாங்க. யோசேப்பினுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றதை அந்த நாட்டு ராஜா பார்த்தாரா இல்லையா? தானியேல் மூலமாக அந்த தேசத்து ராஜா, என தரியோவின் காலத்திலும் கோரேசின் காலத்திலும் தானியேலின் காரியமும் அது எப்படி இருந்துச்சு? வித்தியாசமா இருந்தது, ஜெயமா இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யார் நம்ம நாட்டு ஆளுகை செய்தாலும் கர்த்தர் என்னை ஆளுகிறவராக இருக்கிறார். என்ன என்னுடைய காரியம் ஜெயமா இருக்கும். என்ன ஜோசேப் ஆண்டவர் காரிய சித்தி உள்ளவனா மாத்தினா, நானும் காரிய சித்தி உள்ளவனா இருப்பேன். இப்படி நம்ம இருக்கும்போது நம்மள அநேக ஜனங்கள் இயேசுவை பார்ப்பாங்க. ஏன்னா உங்க ஒவ்வொருத்தர்லையும் நிறைய பேர் என்ன செய்யணும்? இயேசுவை பார்க்கணும். உங்களுடைய பேச்சு மாறும், உங்களுடைய நடக்க மாறும், உங்களுடைய சில காரியங்கள் மாறும். ஒரு வார்த்தையை தொடர்ந்து கேட்கிறவனுடைய வாழ்க்கையில கட்டாயம் மாற்றம் என்ன செய்யும்? தெரியும். மாற்றம் தெரியுமா தெரியாதா? மாற்றம் தெரியும். அவனுக்கு சொல்ல தேவையில்லை, பைபிளை திறக்க சொல்ல தேவையில்லை, கையை உயர்த்துங்கன்னு சொல்ல, கையை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிங்கன்னு சொல்ல தேவையில்லை, ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்லவே, நாங்க சொல்லுவது அடிக்கடி ஆமேன்னு சொல்லுங்க விசுவாசிக்கிறீங்கன்னு நான் கேட்கவே தேவையில்லை. ஆமேன் அல்லலே என்ன செய்து கொண்டிருக்கோம், வந்து கொண்டே இருக்கும். மணிக்கூட பார்க்காதீங்கன்னு சொல்ல தேவையில்லை, அவங்களோட கண்ணு மணிக்கூட பார்க்காது. தூங்காதீங்கன்னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவங்க தூங்க மாட்டாங்க. ஏன்? அவங்களோட சிந்தனை எல்லாமே ஆண்டுடைய வார்த்தை மேல் இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப இந்த ஒரே ஒரு காரியம் தான், நாங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அடுத்த காரியம் என்னென்றால், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எப்படி அவர் தேவனுடைய குமாரன் என்பதை பலமா ரூபித்ததோ, நம்மளுடைய உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை முறை நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றதை வெளிப்படுத்தும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்படியே நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் அவர் தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்திச்சு. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தினது. இன்னைக்கு நம்முடைய உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை முறை, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது அநேக ஜனங்கள் காணும்படிக்கு அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அதன் மூலமாக அநேக ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை கண்டறிய வேண்டும். அப்படி நாங்கள் அனைவரும் கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே என் மூலமாக, ஆண்டவரே என் மூலமாக, என்னுடைய உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை முறை மூலமாக அநேகர் இயேசுவை காணும்படிக்கு என்னுடைய வாழ்க்கை முறை இருக்க ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் கண்களை மூடினவர்களாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாளிடமாய் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை மாறட்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக நீ இருக்கிறீர் என்பது ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக வெளிப்பட்டதே சுவாமி. அதே போல எங்களுடைய வாழ்க்கை முறை மூலமாக ஆண்டவரே மாற வேண்டும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை முறை மூலமாக அநேகர் இயேசுவை கண்டடைவார்களாக, அநேகர் இயேசுவை கண்டுகொள்வார்களாக சுவாமி. அப்பா அப்படி நடக்க வேண்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த வகையிலே நாங்கள் நடக்க நீங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே.
சுபங்களை ஏறெடுக்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க, விசேஷமாக அவருடைய வார்த்தைகளை கேட்க தந்த மாபெரும் சலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்பதை உங்களுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படுத்தினது போல நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீர் எங்களுடைய தேவன் என்பதை எங்களுடைய உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை முறை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவீராக, எங்களுடைய பேச்சு நடக்கை கிரியைகளை மாற்றுவீராக. ஆண்டவரை, நாங்கள் எங்களை அல்ல, எங்கள் மூலமாக உண்மை வெளிப்படுத்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே உம்முடைய உதவியை நீர் எங்களுக்கு தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மை போல அன்புள்ளவராக, உம்மை போல ஆண்டவரை இரக்கமுள்ளவராக, உம்மை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் இருந்தால் எங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இராது. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துவீராக, எங்களை தப்பி வைப்பீராக, எங்களை சுமப்பீராக. ஆண்டவரை, எங்களை கொண்டு நீர் இந்த உலகத்திலே நீங்கள் செய்ய போகிற ஆண்டவரை பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் ஒரு பாத்திரவான்களாக இருக்க ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்ந்து அநேகரை நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து வர ஆண்டவர் அதற்குரிய காரியங்களை நடப்பிக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், தொழில் வளங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர்கள் இருக்கிற இடங்கள் அவர்களை சுற்றிலும் தெளிக்கிறேன். ஆண்டவர், நீர் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துள்ளேன். இந்த பிள்ளைகள் மூலமாக அநேக ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்களாக, சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவர், எங்கள் சபை மூலமாக அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்களாக, சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்களாக. அவருடைய வாழ்க்கை முறைகள் நடக்க எல்லாம் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.